சேனலில் ரொம்ப டேஸ்டியான மசாலா நோம்பு கஞ்சி எப்படி செய்கிறதுந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இந்த நோன்பு கஞ்சியை பச்சரிசியில் செய்தாதான் நல்லா இருக்கும். இன்றைக்கி நாங்கள் 1 கப் ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்துருக்கோம். இதோடு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயத்தை ஸ்லேஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 10 பல் பூண்டு, 6-7 சின்ன வெங்காயம், இந்த ரெண்டையுமே அப்படி முழுசாக போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தை ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம், பாதி அளவு வதக்கினா போதும். இனி இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகுது வரைக்கும் வதக்கிக்கலாம். இனி இதில் ஒரு சின்ன கேரட், அப்புறமா 3 பீன்ஸை பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா இலையும் 3 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஃப்ளேவர் நல்லா எண்ணெயில் இறங்குறது வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்தது மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த நோன்பு கஞ்சிக்கு அதிகமாக மசாலா சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்தா போதும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகுது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இனி ஒரு தக்காளி பழத்தை பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2-3 தடவை வதக்கினா போதும், அதிகமாக வதக்க வேண்டாம். இப்போ நாம் ஊற வச்ச அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இது அந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம அரிசி அளந்த அதே கப்புக்கு 10 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும் போது கஞ்சி நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்தது ஒரு கையளவு ஊற வச்ச பட்டாணி சேர்த்துக்கலாம். இப்போ லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 4 விசில் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த அரிசிக்கு பதிலாக வேறு ஏதாவது பச்சை அரிசி யூஸ் பண்ணீங்கன்னா அந்த அரிசியை கஞ்சியோட பதத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேறு எல்லாமே இதே மெத்தடில் தான் நீங்கள் செய்யணும். இது வேகிறதுக்கு முன்னாடி கஞ்சிக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் பாதி அளவு தேங்காயை துருவி சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு சின்ன துண்டு சுக்கு சேர்த்துக்கணும். இந்த சுக்கை லைட்டாக பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மை போல அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்மளோட ரைஸ் நல்லா குக்காகி கஞ்சி பதத்தில் வந்திருக்கு. இப்போ நாம் அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அந்த மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கலாம். இனி ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கணும்.
இந்த டைம்ல நீங்க உப்பு செக் பண்ணிட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க. உங்களுக்கு கஞ்சி இன்னும் லூஸா வேணும்னா நீங்க கொதிக்க வச்சு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ண பிறகு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதாவது இந்த சுக்கு ஜீரகம் அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மல்லி இலைகளை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான மசாலா நோன்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க.